தோடுடைய செவியல் விடையேறி தோடுடைய செவியல் விடையேறி ஆமா ஓர் தூயல் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி ஆமையா காடுடைய சுடலை பொடி பூசி இருமுள்ளம் கவர்கள்வள் சரிதான் ஏடுட மலராமுனை நான் பணிந்து பீடுடைய பிரம்மபுரத்திலே எழுந்தருளுகிற ஐயனே ஐயனே ஐயா நல்லருள் தருகின்ற அப்பா நல்ல மாடனே நாவினில் அமர்ந்திடுவாள் நாவினில் அமர்ந்திடுவாய் நல்ல மாட சுவாமி ஐயா ஐயா தவசினல் தம்புரானா அம்மையான் இசக்கியோடு அப்படி மரபனோடு சாமியே தாயான பிரம்மசக்தியா சரிதான் சுடலையோடு பேசியாக வருவாள் 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 அம்மா சக்தி அம்மா நீ வருவாய் அம்மா எழுந்து ஓடி வருவாய் அம்மா சக்தி அம்மா பீச்சி அம்மா சக்தி அம்மா பாருமையா தம்புரானே பாருமையா தம்புரானே பாருமையா தம்புரானே பாருமையா தம்புரானே ஆண்டவனா நல்ல மாடலே ஆண்டவனா நல்ல மாடலே ஆண்டவனா நல்ல மாடலே ஆண்டவனா நல்ல மாடலே விடையானே விடையா விடை நல்ல விடையா விடையானோ சமயமில்லை விளையாடுவோ சமயமில்லை விளையாடி பாருமையா விளையாடி பாருமையா சகதில வெற்றி கட்டிய சர்கை நல்ல வேட்டி கட்டிய சகதில வெற்றி கட்டிய சர்கை நல்ல வேட்டி கட்டிய சகதில உள்ளூரிலே தவசில தம்புரானா நல்ல தவசில தம்புரானா நல்ல தம்புரானா மாறாளி செய்யவன் மாறாளி செய்யவன் அரவர் சாமியோடு
மகளே சுவாமியுடே விளையாடும் சமயமிது விளையாடும் சமயமிது ஆராடி மரபன் சுவாமி மாடு ஆடிவாரா விளையாடும் நிலமிது இரமையா ஆறுமையா நல்ல மாடி ஆடி ஆடி மாறாடி மாறாடி மலை எதி மாறாடி ஆண்டவராகிய நல்ல மாடன் நல்ல மாடல் இந்த விதமாக ஆண்டவர் வருகிறார். பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக ஐயா. இந்த ஆண்டவன் ஆகிய நல்ல மாட சுவாமி இந்த விதமாக மண் உலகத்துக்கு வருகிறார். ஆமா. ஆதி கைலாய மலையில பகவான் சிவன் பார்வதியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். சரி, அங்கு யாரெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறாளே? யாரெல்லாம் ஐயா? தேவாதி தேவர்களோ கைலாய மலையதிலே தேவாதி தேவர்களோ கைலாய மலையதிலே தேவாதி தேவர்களோ கைலாய மலையதிலே தேவாதி தேவர்களோ கைலாய மலையதிலே சிவனாரை வணங்கிடுவார் கைலாச மலையதிலே சிவனாரை வணங்கிடுவார் கைலாய மலையதிலே கைலாய மலை பகவான் சிவபெருமானை உமையவள் பார்வதா தேவியும் தேவாதி தேவர்களும் சரிதான் சித்தர்களும் ஞானிகளும் ஐயா தவரிஷிகளும் பகவானை அடித்தொழுது வணங்கி கொண்டிருந்தார். அப்படி பகவான் சிவபெருமான் திடீரென்று எழுந்தார். சரி, அம்மா உமையவளே, பார்வதி, உலகத்தின் தலைமகளே, நான் படைத்த சிவராஜிகளுக்கெல்லாம் அடியெடுக்க வேண்டும் என்று பகவான் அம்மாளிடத்திலே விடை வாங்கி படைத்த மனுக்களுக்கு படியிழக்க புறப்படுகிறார் சிவபெருமான். ஆமா. எப்படி படியிழக்கிறார்? எப்படி படியிழந்து வருகிறார் ஐயா? இந்த விதமாக படியிழக்கிறாள். அப்படி நாளில் நல்ல திரையெடுத்து புரிய நல்ல
படியலக்கு திரையெடுத்து படியலங்காயே பகவான் சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க உமா மகேஸ்வரன் புறப்படுகிறார். ஆஹா, எப்படி உணவு கொடுக்கிறாள்? நாளை திணை எடுத்து நல்லோருக்கு படி அளந்தார். அடேங்கப்பா. உரிய திணை எடுத்து இந்த உலகம் எல்லாம் படியளந்து வருகின்றார். ஆளாக்கு திணை எடுத்து அதர்மம் செய்வதற்கு படி அளந்தார். ஏன்னா நல்லவனுக்கும் படி கொடுக்க முடியும் பகவான், கெட்டவனுக்கும் தீயவனுக்கும் படி கொடுப்பார். ஆமா, எல்லாமே அவருடைய பிள்ளைகள் தானே. எல்லாமே சிவனுடைய பிள்ளைகள் தானே. ஆமா, பகவானாய சிவபெருமான் நாளை தினை எடுத்து ஆமா படி அளந்து வருகிறார். நாடெங்கு படியளக்கின்றார் ஐயா சிவபெருமான். பகவான் உணவு கொடுத்து வருகிறார். உமா மகேஸ்வரன். ஆஹா, கைலாய மலையில அம்மாள் பார்வதி இருக்கிறார். இந்த மண் உலகத்துல நிறைய நோய் வந்துட்டு போகுது. நம்ம போன உடனே என்ன நோய் நமக்கு தெரியும், டாக்டருக்கு தெரியும். ஆமா, வாயிலும் நுழையாத வார்த்தைகள்லாம் வருது நோய்க்கு. உமையவளாயே பார்வதி நினைக்கிறாள். என்ன நினைக்கிறாள்? என்ன நினைக்கிறாள்? பகவான் படி அளக்கிறேன் என்று மண் உலகம் சென்றிருக்கிறார். சரிதான். உலகத்துல பெண்கள் அழகு நிறைந்த இடம் மண் உலகம். ஓ, சரிதான் சரிதான் ஐயா. பெண்கள் அழகு அழகு நிறைந்த நாடல்லவா. சண்டால பாவி யாருக்கனே ஒருத்திய பிடிச்சி தலையில வச்சிருக்கான். ஆமா, சிவபெருமா. ஆமா, கங்கா தேவிய நம்ம தலையில வச்சிருக்கார் ஐயா சிவபெருமான். எல்லா பெண்களும் நினைப்பதை போல அம்மாவும் நினைத்தாள். ஆமா, படியத்தை அளக்கிறாரா? இல்ல நம்ம குடியதான் கெடுக்கிறாரா? தினந்தோறும் பூலவங்களுக்கு போறேன்னு போறாரு. ஏன்னா படியளக்கக்கூடிய மாயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, கண்டுபிடிக்க வேண்டும் என்று அம்மாள் மனதிலே ஆசை உண்டு. ஏ அப்பா, அந்த தேவியானவள் யாரை இழைக்கிறாள்? யாரை இழைக்கின்றாள்? உமையவள். கைலாய மலையில அம்மாள் யாரை இழப்பிக்கிறாள்? யாரையா அழைக்கின்றாள்? விஸ்வகர்மன் தலையை இழைத்தாள். அம்மையான பார்வதியாள். விஸ்வகர்மன் தலையை இழைத்தாள். அம்மையான பார்வதியாள். கத்தை சுமசியே சொன்னாய். அம்மையார பார்வதியார அம்மையார அம்மையார பார்வதியார ஆடையிட்டு நான் நல்ல மாட சுவாமியினுடைய வரலாறினை பிறவியை பாடுகின்ற இந்த நல்ல வேளையில் இங்கு வெள்ளிசையை பாராட்டி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா மேல்வீட்டு ஐயா அசோகன் அவர்கள் வெள்ளிசையை பாராட்டி பொன்னாடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல மாடலுடைய திருவருளும்
பரிவார தேவதையினுடைய திருவருள் பெற்று அவர்களும் அவரை சார்ந்த குடும்பங்களும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக் கொள்கிறேன். அப்படி அடுத்தபடியாக நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது அன்பு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நல்லமாடன் திருவருளும் மரப சுவாமியினுடைய திருவருளும் எங்களுக்கு சன்மானம் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நல்லமாடன் திருவருள் பெற்று மரப சுவாமி திருவருள் பெற்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக் கொண்டு கதையினை ஆரம்பிக்கிறோம். ஆமா, பரிசோதிக்க வேண்டும் என்று அம்மாள் மனதிலே எண்ணம் கொண்டு எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறாள்? யாரை அழைக்கிறாள்? நேராக எப்படி வருகிறாய்? அந்த பார்வதா தேவியானவர் யாரை அழைக்கிறாய்? யாரை? விஸ்வகர்மன் தன்னை அழைத்தாள். அம்மையான பார்வதியாய் விஸ்வகர்மன் தன்னை அழைத்தாள். அம்மையான பார்வதியாய் கம்பு வெட்டி சொல்றாள் செய்ய சொல்றாள் ஒரு வெற்றி ஒரு வெற்றி ஆணையிட்டாய். அம்மையான பார்வதியாய் தாயார உமையவளா ஆணைகளை நானும் நேராக அம்மாள் தேவலோகத்திலே நேராக தேவலோகத்திலே அருள்பாவிக்கின்ற தேவ இந்திரன் அங்கு தேவ தட்சன் என்று சொல்லக்கூடிய தட்சனை அழைத்து அம்மாள் ஆணையிடச் சொல்லுகிறாள். இப்படி ஆணையிடுகிறாள். எப்படி ஆணையிடுகிறாள்? நாடகத்திலே சென்று அப்படி காஞ்சோடு கம்பு வெட்டி கட்ட சிமை செய்து திருகாணி போட்டு விட வேண்டும் அம்மாள் ஆணையிடுகிறாள். ஐயா, தேவதர்சனாகிய கானகத்திலே சென்று காஞ்சிரம் கம்பு வெட்டி கட்ட சிமை செய்து அம்மாள் தாயாகிய உமையவள் ஆகிய பார்வதா தேவியின் கையிலே கொண்டு கொடுக்கிறார். அப்படி பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறாள்? என்ன செய்கிறாள்? ஐயா, அம்மையான உமையவளானவள் பராசக்தி அகிலாண்டேஸ்வரி 1000 கண்ணுடையாள். ஆமா, தாயானவள் எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறாள்? பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக. அம்மா எப்படி வருகிறாள்? எப்படி? சிற்றரும்பை தான் போடித்து அம்மையான பார்வதியாய் சிற்றரும்பை தான் போடித்து அம்மையான பார்வதியாய் சிமலரிலே அடைந்திடுவாள் அம்மையான பார்வதியாய் சிமலரிலே அடைந்திடுவாள் அம்மை நல்ல
கால் மடக்காம் கால் மடக்காம் கால் வாழ்வதியால் கால் மடக்காம் அமர்ந்திருந்தாள் வாழ்வதியால் அமையாமல் அமையான பார்வதியாய் 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 பார்வதியால் அமர்ந்திருந்தார். ஐயா, அம்மாள் பார்வதா தேவியானவள் எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கின்றாள்? பகவானோ படியளந்து பகவான் வருகிறார். அம்மாள் பரிசோதிக்கிறாள். பிரம்மா படைச்ச உயிர்ல அப்படி சின்ன உயிர் என்ன உயிர் பார்க்கிறா? ஆஹா, மண் தரையில ஓடக்கூடிய சிற்று எறும்பு. என்னமா சிற்றெரும்பு ஐயா? சிறிய எறும்பு, சிற்றெரும்பு. அந்த சிற்றெரும்பை தான் முடிந்து ஆணெரும்பு ஒண்ணு பெண்ணெரும்பு ஒண்ணு பிடித்து சிம்லையை அடைந்து தன்னுடைய தாலி கட்டிய மணவாளரை அம்மாள் தேடி கொண்டிருக்கிறார். பொதுவாக பாருங்க, ஒரு பெண்ணினுடைய கழுத்துல மாங்கல்ய ஏறியாச்சுன்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஆமா, அவன் என்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி, அவன் தான் கணவன். இப்பொழுது அம்மாள் எப்படி இருக்கிறாள்? எப்படி ஐயா? சுவாமி வருகிறாள். அம்மா நீட்டிய கால் மடக்காமல் தலைவிரி கோலமாக அமர்ந்து கொண்டிருந்தாள் பார்வதா. அம்மா உமையவளே, உலகத்தின் தலைமகளே, ஆமா தலைமகளே, எல்லா உயிர்களுக்கும் படி கொடுத்திருக்கிறார். உமையவளே, பார்வதி, பராசக்தி, நான் எல்லா சிவராஜிகளுக்கும் உணவளித்திருக்கிறேன். ஆமா, அதுல உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அம்மா. நான் ஒரு காலமும் நம்ப மாட்டேன். உமையவளே, நான் உணவு கொடுக்கவில்லை என்றால் உமா மகேஸ்வரன் என்று என்னை யாரும் வணங்கி செல்ல வேண்டாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. படியளக்கவில்லை என்றால் பரமசிவன் என்று யாரும் என்னை வாயால் கூப்பிட வேண்டாமே. அன்னம் கொடுக்கவில்லை என்றால் அண்ணாமலையான் என்று யாரும் என்னை வணங்க வேண்டாம். அம்மா, ஒருவேளை நீ தோற்று விட்டையானால் இந்த மண்ணுலகத்துல எப்படி பிறக்க வேண்டும் தெரியுமா? எப்படி பிறக்க வேண்டும் ஐயா? தக்கராஜ மகளாக நீ பிறக்க வேண்டும் அம்மா. தக்கராஜன் மகளாக நீ பிறக்க வேண்டும் அம்மா. அட்டகாளி 8 பேராய் அவதரிக்க வேண்டும் அம்மா. அட்டகாளி 8 பேராய் அவதரிக்க வேண்டும் அம்மா. பிரம்மசக்தி தாயாராய் ஆரியாராய் ஆயாராய் ஆரியாராய் சுடலையோடு பிறக்க வேண்டும். பிரம்மசக்தி ஆரியாராய் ஆயாராய் உடலையோடு உடலை ஏற்றியாரே. சுவாமியோடு சுவாமியோடு கொடுத்து
உமையவளே, எம்மா பார்வதி, ஒருவேளை நீ தோத்து விட்டாயானால் அம்மா தக்கராஜனுடைய மகளாக நீ பிறக்க வேண்டும். அப்படி இது முதல் சாபம். இரண்டாவது சாபம் அட்டகாலி 8 பேர்கள். யாரப்பா? அட்டகாலி 8 பேர்கள் ஐயா. முத்தாரம்மா, முத்துமாரி, சந்தனமாரி, உச்சினிமாரி, உலகாண்டாள், வடக்குவாச்சல்லி, காந்தாரி, இப்படியெல்லாம் நீ அவதரிக்க வேண்டும். ஆமா. மூன்றாவது சாபம் எப்படி வைக்க வேண்டும்? நல்ல மாடலோடு பிறந்து தாயாய பிரம்ம சக்தியாக அவதரிக்க வேண்டும். ஆமாம்மா. உன்னால முடியுமா? முடியுமா பார்வதி? மண்ணு உலகத்துல போய் உன்னால வாழ முடியுமா? ஆமா, சொல்லம்மா பார்வதி, சொல்லு. இன்று பகவான் ஆகிய சிவபெருமான் அம்மாட்ட கேட்கும் போது அம்மா சொல்றா, ஏன்னா சண்டை வந்தாச்சு. ஆமா, என்ன வந்தாச்சு? சண்டை வந்தாச்சு ஐயா. ஐயா, சிவபார்வதிக்கு சண்டை வந்தாச்சு. சரி என்று அம்மாளும் ஒப்புக்கொண்டாள். இப்பொழுது பகவானை பரிசோதிக்கிறாள். அம்மா, பகவானை பரிசோதிக்கின்ற போது தேவாதி தேவர்களை அழைத்து, ஆஹா, சித்தர்கள், ஞானிகள், அப்படி பகவானுடைய பூதகணங்களை எல்லாம் அழைத்து சாட்சியா வைத்து உமையவள் பார்வதி பராசக்தி பரிசோதிக்கிறாள். கொஞ்சம் பரிசோதிக்கிறாள். எப்படி பார்க்க வேண்டாம்? அம்மையா, எப்படி பரிசோதிக்கிறாள்? எப்படி பரிசோதனை செய்கிறாள்? நல்ல வாழையிலை, நல்ல வாழையிலை, வாழையிலை பார்வதி சிமிழதை உடைக்கிடுவாள், உடைக்கிடுவாள், பார்வதியோடு சித்தரும்பை அதில் விடுவாள். சித்தரும்பை அதில் விடுவாள், அதில் விடுவாள் பார்வதியோடு. அம்மாள் சிங்கமாலை இலையறுத்தாள். உமையவள் பார்வதி பராசக்தி. மடியில் இருக்கக்கூடிய அந்த சிமிழ், மர சிமிழ் எடுத்து அம்மாள் சிங்கவாழை மேல தீ வைக்கிறார். ஓங்கி ஒரு சுற்றியை கொண்டு அந்த சிமிழை ஓங்கி ஒரு அடி அடித்தார். சிமிழானது உடைந்தது. இரம்பு மாண்டு மட்டிட்டார். ஆமா, இறந்து விட்டதா? இரம்பானது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது ஐயா? பார்க்க வேண்டாமா? ஆமா. அம்மா, இரம்ப பார்க்கிறா. இரம்பானது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது ஐயா? சித்தரும்பு. சித்தரும்பு வாயதிலே அழகி நிறைந்த இரம்பும் வாயிலே சித்தரம்பு வாயிலே இரம்பினுடைய அழகு நிறைந்த வாயிலே திரையரிசி கவி கொண்டு
சிற்றெரும்பு ஓட கண்டாய் இரம்பனுடைய வாயில திரையரிசி கவி கொண்டு ஓட கண்டாய் 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 ஐயா 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 பார்வதியாள் அம்மா அம்மா சிற்றம்பமாயதிலே அம்மா சித்தரமருடைய இரம்பருடைய வாயில இந்த அரிசியில சிறந்த அரிசி திரையரிசி. ஐயா, திரையரிசி கவி கொண்டு ஓட கண்டாள் உமா மகேஸ்வரி பார்வதாதேவி. அப்படி அப்படி இந்த அரிசிப்பா திரையரிசி ஐயா. சுவாமி, என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று பகவானுடைய திருப்பாதம் வழங்கினார். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பையில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் பகவான் உணவு அளிக்கக்கூடியவன் உமா மகேஸ்வரர். உமையமலே பார்வதி பராசக்தி. தந்த சாபம் அதை மாற்ற முடியாது. சாபத்தின்படி மண்ணுலகத்திலே அவதரிக்க வேண்டும் என்று கைலாய மலையில சிவன் வரம் கொடுத்தார். இப்படி வரம் கொடுக்க அம்மா எங்கெல்லாம் வந்து அவதரிக்கிறாய், எங்கெல்லாம் இந்த விதமாக அவதரிக்கிறாய் என்று பார்த்தாய். நாடுகின்ற நல்ல நாடே, நாடுகின்ற நல்ல நாடே, நாடு அவதரி ஒரு நாடே, நாடுகின்ற நல்ல நாடே, நாடுகின்ற நல்ல நாடே, அவதரி ஒரு நாடே. மழை பொழியும் நாடு, மழை பொழியாது, அம்மாடி மழை பொழிவா நாடு, அவர்கள் ஒரு நாடு, நாடு பரமறிய ஐயா, தாரூக வனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வனம்.
தாருக வனமதில் யார் வாழ்ந்து வருகிறாள்? அங்கு யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் ஐயா? தக்கராஜன் என்று சொல்லக்கூடியவன் சிவபெருமானிடம் பல வரங்களை வாங்கியவன் தக்கராஜன். யாரப்பா? தக்கராஜன் சிவனாரை அடிபொழுது பல வரங்களை பெற்றவன் தக்கராஜன். ஆமா. அவன் தாருக வனத்தில் சீரும் சிறப்புமாக ஆண்டு வருகின்ற போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் தக்கன் வாழ்ந்து வருகிறான். அப்படி வாழ்ந்து வருகிற நேரத்தில் அவன் எப்படி தவக்கோலம் கொள்கிறாள்? எப்படி தவக்கோலம் கொள்கின்றான் ஐயா? தக்கராஜன் எப்படி தவக்கோலம் கொள்கிறாள்? எப்படி? காஞ்சனையால் திரைவளைக்கு ஆண்டு வாழ்வான் தக்கராஜனே அவசை அவள் இருந்தாள்